தொடர்ந்து ராஜேஷ் நம்ம பேசலாம். இந்த நிலைய செய்தியாளர் மதியழகன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா தரப்பிலும் பாகிஸ்தான் தரப்பிலும் பதிலடி தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய தலைநகரில் ஒரு முக்கியமான தாக்குதலை இந்தியா முன்னெடுத்திருக்கு. அதன் காரணமா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதுங்கு குழிக்கு சென்று பதுங்கிவிட்டார் அப்படிங்கிற தகவலையும் அண்மை செய்திகளாக பார்த்துட்டு இருக்கோம். களம் என்னவாக இருக்காங்க? பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இந்தியா தற்பொழுது மிக உக்கிரமான பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தானினுடைய அரசியல் தலைநகரான இஸ்லாமாபாத், வணிக தலைநகரான கராச்சி, அதை தவிர முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய சியால்கோட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மற்றொரு முக்கிய நகரமான பெஷாவரிலும் இந்தியா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. முக்கியமாக இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்தவரை அது சற்று வீரியமான தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதல் காரணமாக 16 இடங்களில் தீ விபத்து ஏற்படும் அளவிற்கு இந்தியாவினுடைய தாக்குதல் இருந்திருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் தான் பிரதமர் உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதால் அந்த இஸ்லாமாபாத்திலேயே தாக்குதல் நடந்ததன் காரணமாக ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதுங்கு குழிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் அந்த பதுங்கு குழியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல பெஷாவரிலும் 4 இடங்களில் இது போன்ற தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார பங்களிப்பிற்கும் மிகுந்த பங்களிப்பாக இருக்கக்கூடியது கராச்சியினுடைய துறைமுகம். பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான துறைமுகம், வணிக தலைநகர் என்றுதான் அந்த கராச்சி அழைக்கப்படுகிறது. அந்த கராச்சியினுடைய துறைமுகம் தான் தற்பொழுது தாக்குதலுக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த கராச்சியினுடைய துறைமுகத்திலும் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக பல்வேறு தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல பெஷாவரிலும் 4 இடங்களில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானினுடைய நடவடிக்கைக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே ராணுவம் சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் எச்சரிக்கை முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு விடுக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி என்ற பெயரில் பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொண்டால் அதற்கான பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை இந்தியா விடுத்திருந்தது. அதையும் மீறி பாகிஸ்தான் இன்று மாலையில் தாக்குதலை தொடங்கியது. பாகிஸ்தான் பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் என 3 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானினுடைய 5க்கும் மேற்பட்ட நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவமானது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது பாகிஸ்தானினுடைய முக்கியமான நகரங்கள் மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசாஃபராபாத்திலும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூரில் அளிக்கப்பட்ட 9 பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களில் ஒரு முகாம் முசாஃபராபாத்திலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த முசாஃபராபாத்தில் மீண்டும் ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நிகழ்த்தி இருக்கிறது. இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை அடுத்து முசாஃபராபாத் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அங்க அபாய அந்த சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த ஆபரேஷன் சிந்தூரில் தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான கோட்லியிலும் மீண்டும் 2வது முறையாக ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2வது முறையாக 2 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 2 நகரங்கள் முசாஃபராபாத் மற்றும் கோட்லியில் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல லாகூர், கராச்சி, சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் ஒரே நாளில் 2வது முறையாக இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் இந்திய ராணுவத்தினுடைய இந்த கடுமையான தாக்குதல் காரணமாக நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டினுடைய பிரதமரே பதுங்கு குழிக்கு செல்லும் அளவிற்கு இந்தியாவினுடைய தாக்குதல் மிக வீரியமாக உக்கிரமாக இருந்து வருகிறது. மேலும் இந்த தாக்குதல் இரவு முழுவதும் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான இந்த தாக்குதல் இரவு முழுவதும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கரைவழியாக தாக்குதல் பூஞ்ச் பகுதியில் தொடங்கியது. ஆனால் அந்த தாக்குதல் நீண்ட நேரத்திற்கு பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியாமல் அது உடனடியாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு தகவல்களும் வெளியாகின. அதாவது பத்தான்கோட், ரஜோரி பகுதிகளில் பாகிஸ்தான்
அதாவது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல் எல்லாம் வெளியானது. ஆனால் அந்த தகவலை எல்லாம் முழுமையாக இந்திய ராணுவம் மறுத்திருக்கிறது. அதே போல இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பை பொறுத்தவரை பத்தான்கோட் உள்ளிட்ட ராணுவ முகாம்களை பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்தது. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானினுடைய அந்த தாக்குதல் முயற்சியால் எந்த பாதிப்பும் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாக ரீதியிலான பல்வேறு அறிவிப்புகளும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. உள்துறை அமைச்சர், எல்லை பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையான மத்திய தொழிலக பாதுகாப்பு படை என்று அழைக்கக்கூடிய CISF அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஏற்கனவே விடுப்பில் இருக்கக்கூடிய துணை ராணுவ படை வீரர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த CISF உடனான சந்திப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் அந்தந்த விமான நிறுவனங்கள் வழங்கி இருக்கின்றன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரை அவரும் பல்வேறு ஆலோசனைகளை நிகழ்த்தி வருகிறார். குறிப்பாக முப்படைகளினுடைய தலைமை தளபதியுடனும் முப்படைகளினுடைய தளபதிகள், அதாவது ஒவ்வொரு தளபதிகளுடனும் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடியை பொறுத்தவரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். எனவே 3 முக்கிய அமைச்சர்களும் பிரதமர் இதர 2 அமைச்சர்களும் சேர்ந்து தனித்தனியாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது இனி இந்த தாக்குதலை அடுத்ததாக எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், இந்த பதிலடியை எந்த அளவிற்கு இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தற்பொழுதைய நிலைமையை தொடர்ந்து பிரதமர், உள்துறை அமைச்சர் இருவரும் கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. அதாவது உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை முழுக்க எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார். பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிலை என்ன, எல்லையோர மாநிலங்கள், பாகிஸ்தானுக்கான பதிலடி, நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என மற்ற ஒட்டுமொத்த ஒரு நிலைமையை பிரதமர் கண்காணித்து வருகிறார். எல்லையோர மாநிலங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ராணுவம் தொடர்பான நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது அதாவது டெல்லி இந்தியா கேட் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருந்தக்கூடிய மக்கள் அனைவரும் காவல்துறையால் தற்பொழுது ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் ராஜஸ்தான், அதாவது பஞ்சாபில் அடுத்த 3 நாட்களுக்கு கல்வி நிலையங்கள் மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. 10ஆம் தேதி வரை காஷ்மீரில் பள்ளி கல்விகள் செயல்படாது, அது வழக்கமான விடுமுறையாக இருக்கும் என்றும், அதற்கு மேல் அந்த விடுப்பை நீட்டிக்க முடிவெடுக்கும் பட்சத்தில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அந்த ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார். தற்பொழுது இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மற்ற மாநிலங்களிலும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டெல்லியில் அந்த இந்தியா கேட் பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒலிபெருக்கி மூலம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பகுதிகள், அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீகங்காநகர் என்ற ஒரு மாவட்டத்தில் முழுவதும் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரே ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக எல்லையோர மாநிலங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பொதுமக்கள் வீடுகளிலோ அல்லது வேற எங்கேயோ இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே பத்திரமாக இருக்க வேண்டும். அவர்கள் தயவு செய்து அந்த இருப்பிடத்தை விட்டு நகர வேண்டாம்
என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே போல மின் விளக்குகள் உள்ளிட்ட அனைத்துமே அணைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த நேரத்தில் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும், தேவையில்லாத நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், வதந்திகளை எதுவுமே பரப்ப வேண்டாம், எந்த வதந்திகளுக்கும் இடமளிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தும் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜலந்தரிலும் வெடிகுண்டு, அதாவது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் வெடிகுண்டு வெடித்ததாகலாம் கூட தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய ஜலந்தர் டிஎஸ்பியை பொறுத்தவரை இதுபோன்று பொதுமக்கள் இங்கே வெடிகுண்டு சத்தம் கேட்டதாக கூறியதை அடுத்து வந்து ஆய்வு செய்ததில் அது போன்ற எதுவும் இல்லை என்று தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சந்தேகத்திற்கிடமான அல்லது கேட்பாரற்று ஒரு பொருள் கிடைக்கும் பட்சத்தில் அதை பொதுமக்கள் யாரும் தொட வேண்டாம், அது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் எனவும் எந்த விதமான வதந்தியையும் பரப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். இதே போன்ற ஒரு கோரிக்கை தான் மற்ற மாநில, அதாவது ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பொதுமக்களுக்கு இந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது.